ஒரு சின்ன அதாவது நம்ம டைசின் கவுன்சில் அமெண்ட்மெண்ட்ஸ் போராட்டம் கிட்டத்தட்ட 6ஆம் தேதியிலேருந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரியா? அப்போ எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது 23ஆம் தேதி நடக்கணும்னு ஒரு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதையும் கடவுள் கிருபையால் அப்படி தள்ளி அவங்க பயந்து அப்படி இது பண்ணாங்க. இப்போ 27ஆம் தேதி 28 நடத்துவாங்க மாதிரி 27 2 நாள் நோட்டீஸ் நம்மளுக்கு நேற்று தான் கிடச்சிது. நேற்று தான் பேப்பரில் போட்டாங்க. இப்படி பல போராட்டங்கள் இருக்கும்போது நேற்று காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மக்கள் எல்லாத்தையும் ஒரு முந்தானத்திலிருந்து நினைக்கிறேன் நாங்கள் ஒரு மீட்டிங் ராஜ் ஹோட்டலில் போட்டோம். நாடராஜனை தலைமையில் போட்டு அது ஒரு ஆலோசனை பண்ணும்போது ஒரு 50 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி போய் நம்ம லோக்கல் மினிஸ்டரை மீட் பண்ணோம். அவங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஏன்னா நம்ம சைடு நியாயம் இருக்கிறனால அந்த 70 வயசு அந்த அமெண்ட்மெண்ட் நீக்கம் எல்லாம் சொன்னோன்னா அக்கா கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அது மாதிரி அடுத்து மேயரையும் போய் பார்த்தோம். அவங்களும் சொன்னாங்க. மற்றபடி அதுக்கு பிறகு நேற்று பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பெட்டிஷனை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக நாங்கள் ஒரு 20 பேர் அவங்களெல்லாம் பாராட்டணும். உண்மைக்குமே நம்ம ஈஸியாக சொல்லியிருந்தோம். நேற்று காலையிலேருந்து நான் கிடக்கும் போதும் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் தலைவர்கள் வந்து நம்ம ஈஸியாக இன்னைக்கு வந்துட்டு என்னடா சாப்பிடாம கொள்ளாம ஒவ்வொன்றையா பார்த்து எஸ்பி லெவல்ல இருந்து டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ரிஜிஸ்டர்னு ஒரு 10 ஆஃபீஸுக்கு அலைஞ்சிருப்போம். ஆனால் கடைசியாக தான் கடவுள் கிருபையால் எஸ்பி மனம் இறங்கி தான் அது ஒரு 15 நாள் நோட்டீஸை இது பண்ணாங்க. பண்ணி இப்போ நேற்று ஒரு 12:30 ஒட்டின பிறகு தான் போனோம். அதுக்கு முன்னாடி அவங்க திருப்பி மோசடி வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த நாளிலும் அருமையாருடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தினுடைய மேல்நிலை மற்றும் உயர்நிலை மற்றும் ஸ்பெஷல் ஸ்கூலுடைய மேலாளராக பதவியேற்றிருக்கிற அருமையான எஸ்.கே. ராஜன் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பலத்தையும் கிருபையும் தந்து அருமையான திருமணத்தை ஆண்டவரை நேர்த்தியான வழியிலே நடத்துவதற்கு உடைய கல்வி சாலையெல்லாம் மிக சிறப்பாக இயங்குவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தாலும் தொடர்ந்து அருமையான தாமசையா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே பிரைமரி மிடில் மேலாளராக பொறுப்பேற்க கிருபை செய்தீர். அவருடைய காலங்களிலே உங்களுடைய கல்வி பணி மிக சிறப்பாக இருந்ததாக கிருபைத்தாரும் உங்களுடைய கரத்திலே எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். என்ன சொல்ல வரேன்னா நம்ம நியாயத்துக்காக எந்த இதனாலும் சரி நியாயத்துக்காக நின்னோம்னா கடவுள் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாரு. கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இதுவரை எல்லாமே அருமையாக நடந்திருக்கு. அதில் பெரிய இது எஸ்பி இப்படி மாறுவார்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லாட்ட நம்ம இந்த அளவுக்கு சக்சஸ். அதனால இதுல உழைத்த நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம மாமல்ல மேயர் ரொம்ப பாராட்டுறியா. ஐயோ சாயரபுரத்தே கலக்கிட்டாரு. 5 வேன் 6 வேன் 7 வேனுங்கிற கூட்டு வந்துட்டாரு. சரியா? அதனால மேயர்னா 2வது அங்கிட்டா இங்கிட்டான்னு இருக்கிறவங்க சிலவங்க துணிஞ்சு வந்தது ஐசக் மாதிரி ஆளு. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கிட்டா இருக்கமா இங்கிட்டு இருக்கமான்னு தெரியாம அது மாதிரி கேவி கிடக்குற அவங்களாம் ஸ்டாண்டர்ட் அந்த டீம்னாலும் இது நம்மளுக்கு வேண்டாங்கிற இதுல ரொம்ப ஆமா வேற